தேசத்தந்தை மகாத்மா காந்தியிடம் காணப்பட்ட நற்பண்புகள் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒருமுறை ஒரு தகப்பனார் தன் மகனை அழைத்து காந்தியிடம் கூட்டி வந்தார். என் மகன் அதிகமாக இனிப்பு ஸ்வீட்ஸ் சாப்பிடுகிறான், எனவே கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் என்றார். காந்தியோ அடுத்த வாரம் வாருங்கள் என்றார். அடுத்த வாரமும் இதே பதிலை சொன்னார். 4வது வாரம் அந்த தகப்பனார் சற்று கோபமாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் ஒரு மகானாக இருந்தும் இந்த சின்ன காரியத்தில் கூட உதவவில்லையே என்று கூறினார். காந்தியோ புன்னை சிரிப்போடு, நானும் அதிகமாக இனிப்பு உணவை சாப்பிடுபவன். என்னை சரிப்படுத்தாமல் எப்படி உங்கள் மகனுக்கு அறிவுரை கூற முடியும்? என்னை சரிப்படுத்திக் கொள்ளவே இத்தனை தாமதம் என்று கூறினார். இன்று நாம் நமது தவறுகளை முதலாவது பார்க்க வேண்டும். மற்றவர்களையே சுட்டி காட்டி கொண்டிருப்பது விபரீதமாக முடியும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 28:13 பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Proverbs 28:13 He who covers his sins will not prosper. One song. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் வர வேண்டும். பேசி தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் திருவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் திருவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் வர வேண்டும். பேசி தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் வர வேண்டும். பேசி தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் வர வேண்டும். பேசி தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நானும் என்னுடைய குற்றங்களை உணர்ந்து திருந்தி உம்மை போல் பரிசுத்தவானாக வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.